இயற்கை விவசாயம் மூலிமா அந்த ஆர்கானிக்காக வரக்கூடிய அந்த நம்ம வெஜிடபிள்ஸோ இல்லை அது சம்மந்தப்பட்ட எந்த பொருட்கள் வாங்கினாலும் விலை வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. கண்டிப்பாக சார். அது என்ன ஏன் அந்த மாதிரி வருதுன்னா அதான் பர்ச்சேசிங் பவர். ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணும்போது ஆர்கானிக்னும் போது அதுக்கான சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். மற்றவங்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதேமாதிரி அதில் முன்னாடிலாம் வந்து வெளிநாடுகள்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே கொடுக்குறாங்க. அதுக்கான நிறுவனங்கள்லாம் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகும் ஆர்கானிக்காக வரும்போது. அதனால தான் அது ரேட் அதிகமாகுது அவனுக்கு வருமானம். ஏன்னா அதுக்கு ஃபெர்டிலைசர் போட்டு அதிகமாக விளை வைக்கும் போது விலை குறையும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் தக்காளி பார்த்தீங்கன்னா 100 ரூபா போகும். அதே தக்காளி 5 ரூபாய்க்கும் வரும். அது உற்பத்தி, அது ஆர்கானிக் இல்லை. அப்போ அதனால தான் நிரந்தரமாக அந்த ஆர்கானிக் வரும்போது விலை வந்து அதிகமாகும். விலை அதிகமாகுது அப்படிங்கிறத விட நிறைய பேரால் அது வாங்க முடியாத சூழ்நிலை வருதுங்கிறப்ப இதெல்லாம் மாறணும். ஆர்கானிக்காக வந்து மாநிலமே நாடே மாறணும். எல்லாரும் ஆர்கானிக்காக பண்ணாதான் இது வந்து குறையும். நீங்கள் சொல்கிற இந்த விலை நிர்ணயம்லாம் குறையும். அதேமாதிரி அரசாங்கம் வந்து அதுக்கான ஒரு டெட்லைன் வைக்கணும். அப்போ தான் பண்ண முடியும். இப்போ வந்து ஏன்னா ஒவ்வொரு ஆர்கானிக் ஷாப்லேயும் ஒரு விலை இருக்கும். நல்லா இருக்குது கண்டிப்பாக. அதனால் அதெல்லாம் மாறணும்னா இது வந்து எல்லாரும் மாறணும். ஒரு ஸ்டேட் ஃபுல்லாகவே. இப்போ ஒரே ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்கிம்ன்ற ஒரு ஸ்டேட் மட்டும்தான் நார்த் ஈஸ்ட்டில் ஆர்கானிக் ஸ்டேட். ஸ்டேட் ஃபுல்லாமே மட்டும்தான். அவங்களுடைய பாலிசியை வச்சு தான் எல்லா ஸ்டேட்லேயும் ஆர்கானிக் பாலிசி கொண்டு வராங்க. நான் கூட தமிழ்நாட்டில் 2012 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது ஆர்கானிக் பாலிசி கமிட்டியில் இருந்தேன். அப்போ ஸ்டேட் பாலிசியில் ஒவ்வொரு டைமும் மாறுவாங்க.